மேம், என் பேர் வந்து ஜோதிகுமாரி. நான் சேவாலயால ஹெச்ஆர் அண்ட் அட்மின் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் சூஸ் பண்ண புக் வந்து த ஆல்கெமிஸ்ட். ஸோ இதை பத்தி நீங்க ஆல்ரெடி இதை பத்தி படிச்சிருப்பீங்க, இதை பத்தி கதை கூட கேட்டிருப்பீங்க. ஸோ பிஃபோர் வந்து நம்ம இதுக்குள்ள ப்ரொசீட் பண்ற இந்த புக்கோட கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்ல இருந்து ஒரு மெயினான டேக் அவே அப்படின்னு சொல்லும் போது, நீங்க யாராவது ஒருத்தவங்க இத படிச்சிருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வந்து வந்து சொல்ல முடியுமா என்ன இது ஒரு பிக்கெஸ்ட் டேக் அவே அப்படின்னு? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட கேக்குறேன். சோ யாராவது ஒருத்தவங்க என்ன பிக்கெஸ்ட் டேக் அவே இதுல இருந்துன்னு, இந்த புக்ல இருந்து இப்ப ஒருவேளை இத படிச்சிருக்கீங்கன்னா ஆல்ரெடி. சோ சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். சோ நம்ம எல்லாரும் வந்து கனவு பார்ப்போம். பட் அட் த எண்ட் வந்து அந்த கனவுல இருந்து அப்படியே முழிச்சதோட நம்ம வந்து சரி அது கனவு தானே அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டுருவோம். பட் அது அது வந்து சில்லியான கனவு இல்ல அப்படின்னு இந்த புக் வந்து ப்ரூவ் பண்ணுது. சோ ஒரு ட்ரீம், அந்த ஒரு பாய் வந்து ஒரு ட்ரீமை பாக்குறாரு. சோ அந்த ட்ரீம் வந்து அது உண்மையா நிஜமான்னு கூட அவருக்கு வந்து தோணல. சரி இது நிஜமா இருக்குமா இல்லாதான் அப்படி கூட அவர் நினைக்கல. பட் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதை ஃபாலோ பண்றாரு. அந்த ஃபாலோ பண்ற பாத்துல வந்து அவர் எவ்வளவு வந்து இது ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அட் த எண்ட் அவருக்கு என்ன அதுல இருந்து ரிசல்ட் கிடைக்குது, அவர் என்ன கத்துக்கிறாரு தான் இந்த ஹோல் ஸ்டோரியே. சோ ஆல்கமிஸ்ட், த ஆல்கமிஸ்ட் ஒரு மீனிங் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கமி அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. சோ அந்த ஆல்கமி அப்படின்னு ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து மெட்டலை கோல்டா மாத்துவாங்க. சோ அதனாலதான் இந்த ஸ்டோரியோட புக் வந்து இந்த ஸ்டோரியோட பேர் வந்து த ஆல்கமிஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க, குவெஸ்ட் ஃபார் சம்திங் அப்படின்னு சொல்லி. சோ இப்ப வந்து இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ ஸ்டார்ட் ஆகுற இது யாரு இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ஷெப்பர்டு, ஒரு பாய். சோ அவரோட ஸ்டோரி தான் இது. அவரது வந்து எப்படின்னா, அவர் வந்து ஆஹ் அந்த ஆடுகளை மேய்ப்பாரு. சோ அவர் வந்து கண்ட்ரி டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல போய் அந்த ஆடுகளை மேய்ப்பாரு. பிகாஸ் அவருக்கு வந்து டிராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வந்து அவர் வந்து டிஃப்ரெண்டான லொகேஷனுக்கு போய் இந்த மாதிரி டிராவல் பண்றது, இந்த மாதிரி புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. சோ அவருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப கிரியாசிட்டி உள்ள பர்சன். அப்படின்னா ரொம்ப ஆர்வம் உள்ள பர்சன். லைக் எல்லாம் என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் வந்து. சோ இது வந்து அவர் வந்து ஆடு வந்து அவருக்கு என்ன இந்த ஆடு வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஐடியா கொடுத்தது வந்து அவங்க அப்பா தான். பிகாஸ் அவங்க அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவருக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ அவர் வந்து அவருக்கு சஜஸ்ட் பண்றாங்க, நீ வந்து ஆடு வந்து மேய், சோ தட் உனக்கும் நிறைய லொகேஷன்லாம் டிராவல் பண்றதுக்கு கிடைக்கும், இன்னும் நீ நிறைய தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி. சோ அதுல இருந்து தான் இந்த ஸ்டோரி பிகைன் ஆகுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த ஸ்டோரியோட வந்து இந்த மெயின் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்டியாகோ. இந்த இவரோட கதை தான் இது. சாண்டியாகோன்னு அந்த பாய், இந்த பாய பத்தி தான் இப்ப நான் சொன்னேன். இவர் வந்து ஐ மீன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காருல்ல, சோ இவர் தான் சாண்டியாகோ. சோ இவர் வந்து எங்க ஆண்டலூசியான்னு ஒரு ஊர்ல வந்து இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ அவர் வந்து இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு, லைக் இவர் வந்து டிராவல் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டோட அவர் ஃபேமிலிய விட்டுட்டு எப்பயோ வந்துட்டாரு. சோ அவர் வந்து இப்ப அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல போயிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு இவரு. சோ அந்த மாதிரி இருக்கும் போது இவருக்கு வந்து இப்ப வந்து ஒரு லொகேஷன்ல இவரு போறாரு. சோ அந்த லொகேஷன்ல வந்து ஒரு பாலடைஞ்ச சர்ச் இருக்குது அங்க. சர்ச் இருக்குது. சோ அந்த சர்ச் கீழே வந்து ஒரு சைக்கமோர் ட்ரீ இருக்குது. சோ இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு இது. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ட்ரீய. இந்த ட்ரீ சைக்கமோர் ட்ரீ ஒண்ணு இருக்குது. சோ அந்த சைக்கமோர் ட்ரீ ஆண்ட அவர் வந்து அந்த ஆடுகளை இது பண்ணி அவர் வந்து தூங்குறாரு அங்க. தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. சோ கனவு வரும்போது அவருக்கு வந்து இது லைக் 1 டே ஆர் 2 டே வர கனவு இல்ல. லைக் இது வந்து தொடர்ந்து அவருக்கு இந்த மாதிரி கனவு வந்துட்டே இருக்குது, சேம் கனவா வந்துட்டு இருக்குது. அந்த கனவுல அவர் என்ன பாக்குறாருன்னா, இஜிப்ட் இருக்குதுல்ல, இஜிப்ட்ல வந்து பிரமிட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அந்த பிரமிட்ஸுக்கு கீழே வந்து ஐ மீன் புதையல் இருக்குது, ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் கனவு பாக்குறாரு. சோ இது வந்து தொடர்ந்து அவர் நிறைய வாட்டி இந்த கனவு பார்த்திருக்காரு. சோ இந்த கனவு வந்து உண்மையா இல்லையா, நிஜமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவரு வந்து
இவரு வந்து எங்கன்னா ஒரு ஜிப்சி விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமன் கிட்ட போய் இது வந்து அவர் ஒரு ஐடியாவை ஜிப்சி விமன்னா அவங்க ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தவங்க. சோ அவங்க கிட்ட இந்த கனவு போய் அவங்க சொல்றாங்க, நான் இந்த மாதிரி கனவு பார்த்தேன். சோ பிரமிட்ஸ்க்கு கீழே ட்ரெஷர் இருக்க மாதிரி நான் கனவு பார்த்தேன். சோ எப்படி இது உண்மையா இல்லையா? அப்ப வந்து அவங்க என்ன அவங்களுக்கு சொல்றாங்கன்னா, ஆமா இந்த கனவு வந்து நீங்க பாக்குற கனவு வந்து உண்மைதான். சோ நீங்க வந்து உங்க ட்ரீமை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க போகணும். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ட்ரெஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க. சோ அந்த போற வழியில தான் இவரு வந்து என்ன பண்றாருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் அந்த ஜிப்சி விமனுக்கு வந்து ப்ராமிஸ் பண்றாரு. ஒருவேளை எனக்கு வந்து அந்த ட்ரெஷர் கிடைச்சிச்சுதான் நான் வந்து உங்களுக்கு அதுல இருந்து 50% இருக்கிற இது வந்து நான் வந்து உங்களுக்கு தந்துருவேன் அப்படின்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது இவர் வந்து இப்ப வந்து அந்த சரி இது உண்மையாதான் இருக்கும்னு நம்பிட்டு இவர் வந்து கிளம்புறாரு அந்த இதுல குவெஸ்ட்ல. சோ அங்க வந்து யார ஃபர்ஸ்ட் மீட் பண்றாருன்னா மெல்செடெக் அப்படின்னு ஒரு பர்சனை வந்து இவர் மீட் பண்றாரு. சோ இவரை மீட் பண்ணும்போது ஆஹ் இவரு வந்து என்ன அவருக்கு இது சஜஷன் இவரு வந்து என்ன சொல்றாருன்னா, எல்லா பர்சனுக்கும் அவங்களுக்குன்னு தனியா பர்சனல் லெஜெண்ட் அப்படின்னு இருக்கும். பர்சனல் லெஜெண்ட்னா ஒரு ட்ரீம், ஒரு லைக் சம்திங் தே வாண்ட், லைக் அது எனக்கு வேணும் ஏதோ ஒரு இதுல வேல்யூல, பட் ஐ வாண்ட் தட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு திங் இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து எல்லா மனிதர்களுக்கும் என்ன அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். சோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லி அவரு வந்து அந்த இது கிட்ட ஆஹ் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அப்புறம் இவரு வந்து அவருக்கு என்னன்னா இவரு வந்து அவருக்கு ஆஹ் நான் வந்து உனக்கு வழி சொல்லி தருவேன் எப்படி அந்த ட்ரெஷர் அடையணும் அப்படின்னு நான் வழி சொல்லுவேன். பட் நீ வந்து எனக்கு பரிமாறா ஏதாவது செய்யணும். சோ நான் ஏதாவது ஒண்ணு கொடுத்தா நீயும் எனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரு வந்து அவருக்கு சொல்றாரு. சோ இவரு என்னன்னா, நான் வந்து உனக்கு வ- எப்படி அங்க ரீச் பண்றது அந்த ட்ரெஷருக்கு ரீச் பண்றது நான் வழி சொல்லிடுவேன். பட் எனக்கு வந்து உன்னோட 1/10 ஆஃப் அந்த ஆடுகள் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. சோ இவரு வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு புதையல் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில இருக்கிற 1/10 அந்த ஆடை வித்துட்டு அவரு வந்து அந்த மெல்சடாக்கு தந்துடுறாரு. அவரு வந்து அந்த பதிலுக்கு இவருக்கு வந்து 2 ஸ்டோன் தராங்க. அது 2 ஸ்டோனோட பேர் வந்து உரிம் அண்ட் துமிம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டோனு. சோ இது எதுக்கு அவருக்கு தராங்கன்னா, இது நீங்க வச்சுக்கோங்க. நீங்க வழியில போகும்போது இது உங்களுக்கு வழிபோக்கனா இருக்கும். இது வந்து நீங்க எங்க எங்கெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களோ அங்க உங்களுக்கு ப்ராப்ளம்க்கு இது ஒரு சொல்யூஷன் தரும் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஸ்டோன்ஸ் வந்து இவங்க வந்து தராங்க அப்படின்னு சொல்லி தந்துட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் இவரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்ப இத நம்பிட்டு அவர் வந்து அவர் ஜேர்னிய ஸ்டார்ட் பண்றாரு. இவரு போறாரு. இப்ப வந்து அவர் வந்து ஆப்பிரிக்காக்கு ரீச் ஆயிட்டாரு. சோ ஆப்பிரிக்காக்கு ரீச் ஆனோன்னு இவருக்கு வந்து ஆப்பிரிக்காக்கு ரீச் ஆனோன்னு இவர்கிட்ட இப்ப இருக்கிறதே அந்த ஸ்டோன்ஸ், கிளாத்ஸ், அது கொஞ்சம் மிஞ்ச காசு. சோ அந்த இதுல பார்க்கும்போது இவர் வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இவரை வந்து ஒரு தீவ்ஸ், ஐ மீன் திருடர்கள் வந்து இவர்கிட்ட இருக்கிற பணம் அந்த இது எல்லாமே இவர்கிட்ட வெறும் கிளாத்ஸ் அவர் போட்டிருக்கிற துணியை தவிர மத்த எல்லாமே அவர்கிட்ட இருந்து போயிடுது. சோ அப்ப அவரு அந்த நேரத்துல வந்து இவர் சாண்டியாகோ நினைக்கிறாரு. சோ நம்ம வந்து தேவையில்லாத இவ்வளோ ஒரு விமனை நம்பி, ஐ மீன் ஒரு கனவை நம்பி நம்ம வந்து இவ்வளவு தூரம் தேவையில்லாத வந்துட்டோம். நம்ம எதுக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணோம்? நம்ம வந்து நம்ம ஷீப்பை இழந்துட்டோம், நம்ம காசை இழந்துட்டோம், நம்மளுக்கு எதுவுமே அரபிக் தெரியாது, எப்படி இஜிப்டுக்கு போகணும் அப்படின்னும் வழி தெரியாது. இப்படி இருக்கும் போது நான் வந்து தேவையில்லாத இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சோ அந்த நேரத்துல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு யோசிச்சதுக்கு அப்புறமும் அவர் வந்து ஆஹ் சரி ஓகே நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லயே இல்ல. சோ வந்து இப்பயும் நம்ம அந்த கனவு அந்த ட்ரீமை ஃபாலோ பண்ணும் அப்படிதான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாரு. சோ அந்த மைண்ட் செட்ல இருக்கும்போது இவருக்கு வந்து அங்கேயே ஒரு மர்ச்சன்ட் கிடைக்கிறாங்க. அவங்க என்னன்னா கிறிஸ்டல்ஸ் விற்பாங்க. சோ கிறிஸ்டல்ஸ் வித்ததுன்னா அவங்க கிறிஸ்டல்ஸ் வித்துட்டு இருப்பாங்க. சோ அந்த கடையிலேயே அவருக்கு வந்து அவர் என்னன்னா அங்க வந்து அந்த மர்ச்சன்ட்டுக்கும் வந்து பிசினஸ் ரொம்ப டவுனா தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா கிறிஸ்டல்ஸ் யாருமே வாங்க மாட்டாங்க. சோ அவருக்கும் வந்து பிசினஸ் ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கும்.
சோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா சாண்டியாகோ அங்க போறாரு. அந்த கிறிஸ்டல்ஸ பார்த்து அதை வந்து அவரு இதுவால கையாலேயே கிளீன் பண்றாரு. அதை கிளீன் பண்ணோன்னே அது ரொம்ப கிளீன் ஆயிடுது. சோ அதோட வேல்யூ வந்து அப்படியே ஏறிடுது. சோ அந்த வேல்யூ ஏத்துனால அந்த மர்ச்சன்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகுது. சோ இப்ப வந்து ரொம்ப நாளா வந்து அவரோட கடை பிசினஸ் லாஸா போயிட்டு இருந்தது. பட் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்க்கு ஐ மீன் கடைக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவரு வந்து இப்ப வந்து ஓ ஓ, இவரால நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் நடக்குது. இப்ப இவரே நம்மளே இங்கேயே வேலை கொடுத்து இங்கேயே சாப்பாடு கொடுத்து இங்கேயே வச்சு நம்ம கிட்டயே வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. சோ இவர் வந்து அந்த மர்ச்சன்ட் வந்து இவருக்கு ஆஃபர் பண்றாரு. நான் வந்து உனக்கு சாப்பாடு தரேன், பிளஸ் இருக்கிற இடம் தரேன். நீ வந்து இங்கே இருந்துக்கோ. இங்கே இருந்துட்டு எனக்கு வந்து உன் பிசினஸ்ல உன்னால எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆகுது பிசினஸ்ல. சோ நீ எனக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து அங்கேயே இருந்துக்கிறாரு. இந்த பிக்சர்ஸ்ல வந்து நீங்க பார்க்க முடியும் எப்படி அவங்க வந்து கிறிஸ்டல்ஸ் கிளீன் பண்ணிட்டு அந்த மர்ச்சன்ட்க்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காரு. சோ அதனால அவருக்கு நிறைய ப்ராஃபிட் ஆகுது. சோ இதுக்கப்புறமும் வந்து அவர் என்னன்னா ஆஹ் ஒரு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து அவர் வந்து சாண்டியாகோ வந்து அங்கேயே ஒர்க் பண்றாரு. அவருக்கு நிறைய அந்த மர்ச்சன்ட்க்கு நிறைய பெனிஃபிட் ஆகுது. அந்த கடை வந்து ரொம்ப நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து அந்த ஜேர்னில இருக்கும்போது இவருக்கு வந்து சாண்டியாகோக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்னன்னா அந்த மர்ச்சன்ட்க்கு கூட ஒரு ஒரு ஐ மீன் ஒரு கனவு இருந்தது. என்னன்னா மெக்காக்கு போற ஒரு கனவு இருந்தது அவருக்கு. பட் அவருக்கு இருக்கிற அந்த பர்டன் அந்த ஒர்க்னால அந்த கனவு வந்து அவர் வந்து அந்த நடுவுலயே அவர் வந்து இது பண்ணிட்டாரு. சோ இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒர்க் அதனால அந்த கனவு வந்து அவர் என்னன்னா விட்டு கொடுத்துட்டாரு. சோ அந்த மாதிரி அவர் வந்து அந்த மர்ச்சன்ட் வந்து அவருக்கு சொல்றாரு, எனக்கும் இந்த மாதிரி கனவெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. சோ அது அந்த அந்த 1 இயர் அவர் அந்த சாண்டியாகோ வந்து 1 இயர் ஒர்க் பண்ணாரு. சோ அந்த 1 இயர்ல வந்து அவர் நிறைய திங்ஸ் கத்துக்கிறாரு. என்னன்னா அரபிக் கத்துக்கிறாரு, காமர்ஸ் கத்துக்கிறாரு, எப்படி வந்து லாங்குவேஜ் வந்து வேர்ட்ஸே இல்லாம எப்படி வந்து நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு நிறைய திங்ஸ் கத்துக்கிறாரு. சோ இப்ப வந்து அவர்கிட்ட நிறைய பணமும் வந்துருச்சு, நிறைய திங்ஸ் வந்துருச்சு. சோ அந்த திங்ஸ் வந்ததுனால இப்ப அவர்கிட்ட வந்து ஆடும் இருக்குது. லைக் 120 ஷீப் சம்திங்ஸ் இருக்குது. சோ ஆடு இருக்குது. இப்ப வந்து அவர்கிட்ட பணமும் இருக்குது. இவரு நினைச்சா இப்பவே ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளவு பணம் சஃபிஷியன்டான அமௌண்ட் இவர்கிட்ட இருக்குது. சோ இவர் வந்து லைக் அங்க தங்க தேவையில்ல. அங்க வந்து அவர் வந்து வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளவு சஃபிஷியன்டான அமௌண்ட் அவர்கிட்ட இருக்குது. பட் ஆனா வந்து அவரு வந்து அந்த நேரத்தையும் அவரு என்ன நினைக்கிறாருன்னா, இல்ல நம்ம நம்ம ட்ரீம ஃபாலோ பண்ணணும். சோ அந்த ட்ரீம நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அந்த ட்ரீம் அவரு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரு வந்து அஹ், நிறைய பேர் வந்து காரவான் அப்படின்னு சொல்லுவாங்க. காரவான்னா வந்து ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னில வந்து கேமல் ஹியூமன்ஸ் ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போறதுக்கு அந்த கார்வான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த கார்வாவையே இவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு எஜிப்ட் போற இதுல. சோ அந்த இதுல வந்து அந்த ஒரு ரூட்லயே அந்த டெசர்ட்ட கிராஸ் பண்ணி தான் அவர் எஜிப்டுக்கு போகணும். சோ அந்த டெசர்ட்ட கிராஸ் பண்ற நேரத்துல இவரு நிறைய திங்ஸ் வந்து கத்துக்கிறாரு. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் மேனை கூட மீட் பண்றாரு. இங்கிலீஷ் மேன் யாருன்னா அதான் ஆல்கெமின்னு ஒருத்தர் சொன்னேன்ல. லைக் ஆல்கெமி வந்து மெட்டலை வந்து கோல்டா மாத்துறது அந்த மாதிரி ஒரு படிப்பு வந்து இவரு இது பண்ணியிருக்காரு. சோ அவர் கையில எப்பவுமே ஒரு புக் வந்து அவர் கேரி பண்ணிட்டே இருப்பாரு. சோ அவரு அந்த இங்கிலீஷ் மேனை மீட் பண்றாரு. அந்த ஜேர்னி அவரு கேரி ஆன் பண்றாரு. அந்த ஜேர்னில நிறைய கத்துக்கிறாரு. அந்த ஜேர்னில என்னென்ன அந்த டெசர்ட்ஸ் பத்தி கத்துக்கிறாங்க. அந்த விண்ட்ஸ பத்தி கத்துக்கிறாங்க. நிறைய திங்ஸ் வந்து இவர் வந்து ரொம்ப இதுவா டீப்பா அங்கல இருந்து கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரு வந்து போயிட்டே இருக்கும்போது ஓஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ மீன் அந்த லொகேஷனுக்கு ரீச் ஆகுறாரு. சோ ஓஎஸ்எஸ் என்னன்னா பாலைவன சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ மீன் ஒரு இடம். எப்படின்னா அந்த டெசர்ட்லயே வந்து கிரீனிஷா செப்பரேட்டா கொஞ்சம் இடத்துல வந்து கிரீனிஷா இருக்கும். அங்க தண்ணி இருக்கும், அங்க செடி கொடி எல்லாம் இருக்கும். ஆனா ஹோல்லா டெசர்ட்டா தான் இருக்கும். பட் அந்த ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து அந்த இது கிரீனிஷா இருக்கும். ஸோ அதுதான் ஓஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடம் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. சாண்டியாகோ வந்து அங்க ரீச் ஆகுறாரு. அங்க ரீச் ஆகணும்னு இவருக்கு வந்து
அங்க வந்து இப்ப வந்து அதுல வந்து அந்த காரவான்ல போகும் அந்த ஓஎஸ்எஸ்ல ரீச் ஆனோன்னு இவருக்கு வந்து இன்னொன்னு ஒரு ஐ மீன் இன்சிடென்ட் இருக்குது. சோ இங்க வந்து அவர் வந்து ஃபாத்திமா அப்படின்னு ஒரு விமனை வந்து மீட் பண்றாங்க. சோ ஃபாத்திமா யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபாத்திமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தோன்னே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சிரும். சோ இவங்களுக்கு வந்து லைக் லைக் லவ் ஆயிரும் அவங்க கூட. அதுக்கப்புறம் ஃபாத்திமாக்கு வந்து இவங்களையும் பிடிச்சிரும். சோ இவரு வந்து என்ன நினைப்பாருன்னா என்கிட்ட பணமும் இருக்குது, என்கிட்ட இந்த ஆடுகளும் இருக்குது, என்கிட்ட இருக்கிற லொகேஷனும் ஐ மீன் ஸ்டேயிங் லொகேஷனும் இருக்குது, என்கிட்ட லைக் லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ளும் இருக்காங்க. சோ வந்து நான் இப்ப எதுக்கு போகணும் தேவையில்லாத நம்ம ட்ரீமை தேடி நம்ம வந்து இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. பட் அந்த நேரத்துலதான் ஃபாத்திமா வந்து அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, நீங்க வந்து லைக் லவ்ங்கிறது என்னன்னா, நான் வந்து நீங்க என்ன ட்ரீம் பண்ணீங்களோ அத நான் அந்த வழியில நான் வர முடியாது. சோ நீங்க போய் உங்க ட்ரீம ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நீங்க போய் நீங்க என்னக்காக அந்த ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணீங்களோ அத தேடி போங்க அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா வந்து அவங்களுக்கு சொல்றாங்க. சோ அவரு வந்து ஃபாத்திமா சொன்ன பேச்ச நம்பி இவரு வந்து திரும்பி அந்த ஜேர்னிய வந்து கண்டினியூ பண்றாங்க. அந்த ஓஎஸ்எஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஓஎஸ்எஸ்ல வந்து ஒரு ட்ரைபல் சீஃப் ஒருத்தர் இருக்காரு. சோ ட்ரைபல் சீஃப் இருக்கிறதுனால அவர்தான் அந்த ஏரியாக்கே இதுவா இருக்கு லைக் ஹெட்டா இருக்காரு. சோ ஹெட்டா இருக்கும்போது அவர் வந்து என்னன்னா அவருக்கு வந்து திரும்பியும் சாண்டியாகோ தூங்குறாரு. அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனா அந்த ஓஎஸ்எஸ் மேல யாரோ ஒரு இது வந்து குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கனவு வருது. சோ அந்த கனவு வந்து உண்மை அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த ட்ரைபல் சீஃப்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. உங்க ஓஎஸ்எஸ் மேல அட்டாக் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. சோ இவரு வந்து அந்த ட்ரைபல் சீஃப் என்ன அவருக்கு சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒண்ணு ஐ மீன் நடக்க மாதிரி எங்களுக்கு தெரியல. நீ பொய் சொல்ற அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் இவர் வந்து அவரு இன்ட்யூஷன் மேல அவருக்கு பிலீவா இருக்கு. சோ அவர் வந்து சொல்றாரு, ஆமா நடக்க போகுது அந்த மாதிரி ஏதாவது. சோ நீங்க சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் வந்து ட்ரைபல் சீஃப் வந்து சரி ஓகே நம்மளும் ஒரு சான்ஸ் இவருக்கு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரெடியா இருக்காரு. அவரு சர்வெண்டோர் எல்லாம் எல்லாரையும் ரெடியா இருக்காரு. அவங்கள வந்து இது பண்றதுக்கு லைக் அந்த அட்டாக் நடந்ததுன்னா அதை டேக்கிள் பண்றதுக்கு. அதே மாதிரி எப்படி வந்து சாண்டியாகோ அவருக்கு சொன்னாரோ இந்த மாதிரி அட்டாக் நடக்க போகுது அதே மாதிரி ஒரு அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக் நடந்தப்ப வந்து அவர் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருந்ததுனால தனியே காப்பாத்திக்கிறாரு. அந்த ட்ரைபல் சீஃப் அவரையும் காப்பாத்திக்கிறாரு. அவர் இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த இதுவும் காப்பாத்திக்கிறாரு. எல்லாத்தையும் காப்பாத்திட்டாரு. இப்ப இப்ப வந்து அவரு என்னன்னா அந்த ஓஎஸ்எஸ் விட்டு போறது வந்து சாண்டியாகோக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா அவருக்கு வந்து அங்க அவரோட ஐ மீன் ஃபாத்திமாவும் இருக்காங்க. அங்க வந்து ஸ்டேட்டஸ் இருக்கு. அவங்க தங்கமும் இருக்கு. சோ அத விட்டுட்டு போறது வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் அவருக்கு வந்து என்னன்னா ஆல்கெமிஸ்ட் வந்து என்ன அந்த வழிப்போக்கர் என்ன சொல்றாருன்னா, ஆஹ் இப்படிதான் நிறைய பேர் வந்து நடுவுலயே இருக்கும்போது இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்துதான் நிறைய பேர் வந்து அவர் ட்ரீமை வந்து அபேண்டன் பண்ணிருவாங்க. சோ இது வரையும் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே தான் கிடைச்சிடுச்சு இல்ல. அதுக்கப்புறம் இதுக்கு மேல நம்ம எதுக்கு தேவையில்லாத சஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரீமை இது பண்ணிட்டு அவங்க வந்து போயிருவாங்க. ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. அட் த எண்ட் கோலுக்கு வந்து ரீச் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப வந்து சாண்டியாகோ வந்து என்னன்னா ஒரு பெரிய டெசர்ட்டை வந்து அவங்க கடந்து போகணும். அப்பதான் அவங்க வந்து ஐ மீன் இஜிப்ட்க்கு ரீச் ஆவாங்க. அந்த பிரமிட்ஸ்க்கு ரீச் ஆவாங்க. சோ அப்படின்னு இருக்கும்போது அங்க வந்து அந்த இதுல வந்து ஒரு பெரிய இது வருது லைக் சாண்ட்ஸ்டோம். ஐ மீன் நாட் சாண்ட்ஸ்டோம். அங்க வந்து இவங்க போற இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து புடிச்சிடுறாங்க. இவங்களையும் புடிச்சிடுறாங்க. அந்த ஆல்கமிஸ்டையும் புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு அவங்க வந்து நீங்கெல்லாம் போக கூடாது. ஐ மீன் உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவரு வந்து சாண்டியாகோ வந்து அந்த ஆல்கமிஸ்ட காமிச்சிட்டு இவருக்கு எல்லாமே தெரியும். இவர் வந்து கடவுள் மாரி இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. சோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. பட் அவரு அந்த ஆல்கமிஸ்ட் வந்து இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அஹ் இவரு இவரு வந்து இந்த ஆல்கமிஸ்ட் வந்து சொல்றாரு சாண்டியாகோக்கு நீ உன்னையே வந்து விண்டா மாத்திக்கலாம் 3 days ஐ மீன் 3 நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாரு.
சோ சாண்டியாகோ வந்து பயந்துட்டாரு. ஏன்னா அவரை வந்து இப்ப வந்து கேப்சர்டா இருக்காரு. அதுவும் ஒரு வாரியர் ட்ரைப்னால அவங்கள வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. சோ இவங்க வந்து லைக் ஒரு பயமான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. சோ வந்து ஆல்கெமிஸ்ட் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து உன்னை டைரக்டா ரெஸ்கியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஆஹ் நீ வந்து ஆஹ் நீ வந்து உன்கிட்ட இருக்கிற பவர்ஸ வச்சு நீ வந்து டெசர்ட் கிட்ட, விண்டு கிட்ட, சன் கிட்ட, உன் கை கிட்ட எல்லாருக்கிட்டையும் நீ ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படின்னு சொல்லும் போது இவரு வந்து டெசர்ட், சன், விண்ட் எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவரு டெசர்ட் கிட்ட போறாரு. டெசர்ட் கிட்ட போய் கேக்குறாரு, என்ன உங்களை வந்து என்ன விண்டா மாத்த முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. சோ அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல என்னால உங்களெல்லாம் விண்டா மாத்த முடியாது அப்படின்னு டெசர்ட் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அவர் விண்டு கிட்ட போறாரு. நீங்க வந்து என்ன ஒரு என்ன வந்து ஒரு இதுவா மாத்தி நான் வந்து பறந்து ஒரு பிளேஸ்ல இருந்து பறந்து 2வது பிளேஸுக்கு போயிடுறேன். அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. சோ விண்டோ வந்து இல்ல என்னால அந்த மாதிரி மேஜிக் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப சன்னு கிட்ட அவங்க ஹெல்ப் கேக்குறாங்க. சோ சன், நீங்க தான் வந்து எல்லாருக்கும், எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும், ஐ மீன் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் நீங்க தான் இது ஆதரவு. நீங்க இருக்கிற இதுல தான் நாங்க எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அவரும் வந்து இல்ல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து அந்த இது வந்து இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு எல்லாரும், ஐ மீன் யாராலையும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல. சோ வந்து அட் த எண்ட் வந்து என்னன்னா, அவங்க மேலயே நீங்க உங்க மேலயே ஃபர்ஸ்ட் பிலீவ் வச்சுக்கணும். அப்பதான் வந்து இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அதுக்கு அடுத்தது வந்து இவர் வந்து அவரு மேலயே பிலீவ் வச்சிட்டு இருக்காரு. அந்த பிலீவ் வச்சதுலயே இவரு பிலீவ் வச்சதுனாலவே ஒரு இன்ட்யூஷன்ஸ இது பண்றாரு, நம்புறாரு. அவர் தண்ணியே நம்புறாரு. அந்த நம்பின இதுல வந்து ஒரு விண்டு வருது. இவரை இது பண்ணிட்டு இவரு கரெக்டா அந்த ட்ரைபல் இதெல்லாம் இது கடந்துட்டு அவங்கள வாரியர் ட்ரைப் கேப்சர் பண்ணாங்களோ அவங்கள கடந்துட்டு அதுக்கப்புறம் இவங்களும் தப்பிச்சிட்டாங்க. அந்த ஆல்கமிஸ்டும் தப்பிச்சிட்டாரு. இப்ப திரும்பியும் அவங்க கிட்ட ஒரு இது இருக்கு. அவங்க வந்து ரிட்டர்ன் பேக் வீட்டுக்கு போயிரலாம். இல்லாட்டி வந்து அந்த ஜர்னிய வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனா அந்த நேரத்தையும் அவரு வந்து லைக் இல்ல நம்ம அந்த ஜேர்னிய கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இப்ப நம்ம பேக் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு. சோ திரும்பியும் அவர் வந்து ஜேர்னிய கண்டினியூ பண்ணோன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னு அவருக்கு வந்து அந்த பிரமிட்ஸ் அட் த எண்ட் அவர் ரீச் ஆயிட்டாரு. அவருக்கு கிடைச்சிருச்சு பிரமிட்ஸ். அங்க வந்து அவர் வந்து தோண்டி பாக்குறாரு. தோண்டி பார்த்தோம், ஐ மீன் அதுக்கு முன்னாடி வந்து திரும்பியும் அவங்கள வந்து ஒருத்தவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. ட்ரைவல் சீஃப் திரும்பியும் அவங்கள கேப்சர் பண்ணிட்டு இவங்கள வந்து கேக்குறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. சோ வந்து இவரு வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நான் வந்து ஒரு கனவு பார்த்தேன். பிரமிட்ஸ்க்கு கீழே ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி கனவு பார்த்தேன். சோ அத ஃபாலோ பண்ணி தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சோ வந்து அவர் சிரிக்கிறாரு. அவர் சிரிச்சிட்டு வந்து சொல்றாரு, நான் கூட தான் கனவு பார்த்தேன். சைக்கோமோ ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீக்கு கீழே சைக்கோமோ ட்ரீ நான் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு சொன்னேன்ல. சோ இதுதான் மெயின் கேரக்டர்னு. அப்ப வந்து சைக்கோமோ ட்ரீக்கு கீழே தான் அந்த டெசர்ட் இருக்கு அப்படின்னு இவர் வந்து அந்த சீஃப், ஐ மீன் ட்ரைப்ஸ் தீவ்ஸ் சொல்றாங்க அவர்கிட்ட. சோ வந்து அப்பதான் அவருக்கு வந்து இந்த ஹோல் ஸ்டோரி வந்து எங்க எப்படி ரிவால்வ் ஆகுது அப்படின்னு இவருக்கு வந்து இதுவாகுது, ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப அந்த நேரத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆன நேரத்துல இவர் வந்து இப்ப யோசிச்சுட்டு இருக்காரு. சோ நாம வந்து எங்க நம்ம ஆரம்பிச்சோமோ அங்கதான் ஆக்சுவலி நம்மளோட மெயின் இதுவே இருக்குது. சோ ஜேர்னி எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ நம்ம தேடி வந்தது ஆக்சுவலி ட்ரெஷர் இல்ல. நம்ம அந்த அந்த ஜேர்னி தான், நம்ம பண்ண அந்த ஜேர்னி தான் நம்மளோட உண்மையான ட்ரெஷரு. சோ அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அந்த சைக்கோமோட்ரிக்கு கீழே தான் அந்த புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அவர் வந்து திரும்பியும் அந்த ஐ மீன் அவர் வீட்டுக்கு அந்த சர்ச்சுக்கு இதுல போறாரு. போ போனோன்னு அவருக்கு வந்து அந்த ட்ரெஷர் வந்து அங்க தோண்டி பாக்குறாரு. அங்கதான் அவருக்கு வந்து காயின்ஸ், ஐ மீன் நிறைய திங்ஸ், கோல்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. சோ அதுக்கப்புறம் அவர் என்ன அந்த இதுல வந்து அவர் யோசிக்கிறாரு. சோ நம்ம வந்து வந்ததுதான் நம்மளோட, ஐ மீன் அந்த ஹோல் ஜேர்னி தான் நம்மளோட மெயின் இதுவே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சோ இந்த ஹோல் புக்ல இருந்து நிறைய திங்ஸ், நிறைய டேக் அவேஸ் இருக்குது.
பட் வந்து மெயினா இந்த ஐ மீன் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இதுக்கு வந்து ஹிந்திலயும் ஒரு டயலாக் இருக்குது. ஸோ பிஃபோர் வி நோ ஹிந்தி டயலாக் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ வந்து இப்ப நீங்க ஏதாவது ஒரு திங்ஸை வந்து ஹோல் ஹார்ட்டடா ஆஹ் அது உங்களுக்கு வேணும்னா அந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து அதை உங்களை மீட் ஐ மீன் அச்சீவ் பண்ண வைக்க ஒரு அவங்களே தனியா ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. சோ அது வந்து டஃபா தான் இருக்கும். பட் அட் த எண்ட் அது நீங்க அது கடந்து சோ அத அது வந்து தன் நடு இதுலயே விடாம அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த யூனிவர்ஸ் வந்து உங்களை ஐ மீன் அட் த எண்ட் கோலுக்கு வந்து ரீச் ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை தவிர்த்து வந்து நீங்க வந்து ட்ரீம் அதுக்கு அதுக்கு அடுத்தது கனவு பாக்குறது. கனவு பாக்குறது இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ட்ரீம். சோ கனவு நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே சரி இது கனவு தானே அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். பட் அவரு வந்து அந்த சின்ன கனவு அவருக்கு உண்மையா இல்லையா அந்த புதையல் இருக்குதா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது. பட் அவர் வந்து ரேண்டமா அதை ஃபாலோ பண்ணணும்னு அவரு ஐ மீன் கிளம்பிட்டாரு. அது எவ்வளவு பெரிய ஜேர்னியா இருக்க போகுது, இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி கனவு ஐ மீன் கிளம்பிட்டாரு. பட் நம்ம எல்லாம் உண்மையான ட்ரீம் பார்த்தா கூட சோ இது ஹார்டா தான் இருக்கும் அச்சீவ் பண்றதுக்கு தேவையில்லாத இது கனவு தானே அப்படின்னு சொல்லி சில திங்ஸ் நம்ம விட்டுருவோம். சோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் லாஸ் இங்க வந்து அவருக்கு வந்து நிறைய லாஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ல அவருக்கு வந்து நிறைய அவர் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாரு. பட் அந்த டிஃபிகல்டிஸையும் ஃபேஸ் பண்ணிட்டு அவர் வந்து சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் தேவையில்லாத நம்ம எதுக்கு அந்த புதையலை தேடி போனோம் அப்படின்னு அவர் அந்த நினைக்கல. நம்ம போனோம் அந்த ட்ரீம் கோர்ஸவே நம்ம அதுக்கு ஐ மீன் அதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம அங்க போயே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது அவரு வந்து சாக்ரிஃபைசஸ் நிறைய திங்ஸ் அந்த ஜேர்னில வந்து அவர் நிறைய திங்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து அவரோட ஷீப்பை சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே காயின்ஸ் எல்லாமே தேடி போயிடுச்சு அதை சாக்ரிஃபைஸ் பண்றாரு. சோ அந்த ட்ரீம் வந்து ஒரு ட்ரீம் கோசம் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அது அவர் நிறைய திங்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஒர்க் பண்றது. சோ அவர் அந்த ஜேர்னில போகும்போது அந்த டைம்லயே இவரை நினைச்சிருக்கலாம் நம்ம வந்து இவ்ளோ எதுக்கு தேவையில்லாத நம்ம ஒர்க் பண்றோம். அந்த கிறிஸ்டியன் ஷாப்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு வந்து சஃபிஷியன்டான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு, ஷீப் இருக்குது, எல்லாமே இவருக்கு கிடைச்சிருச்சு. சோ அந்த நேரத்துல கூட அவர் என்னன்னா வீட்டுக்கு வந்து திரும்பி போயிருக்கலாம். பட் அந்த நேரத்துலயும் அவர் அதை நினைக்கல. இல்ல நம்ம அந்த கனவு நினைச்சு ஐ மீன் போயே ஆகணும், அது நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சு போறாரு. நிறைய டெஸ்ட்ஸ் அவருக்கு வருது அந்த ஜேர்னில. லைக் நிறைய பேஷன்ஸ் டெஸ்ட் வருது. அவரு வந்து ஐ மீன் அவருக்கு வந்து அஹ், நிறைய டைப் ஆஃப் டெஸ்ட்ஸ் வருது. ஸோ அந்த டெஸ்ட்டை கூட அவர் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றாரு. ஸோ இதுக்கு வந்து அதுதான் இது வந்து ஹிந்தில ஒரு டயலாக் இருக்கு பிஃபோர் அது நான் உங்ககிட்ட சொல்லணும் உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு தெரியாது. ஸோ अगर आप किसी चीज को दिल से चाहे तो पूरी कायनात उसे आपसे मिलाने की कोशिश करती है. So which means like if you want a thing wholeheartedly, all the I mean whole universe tries to make it true. So இதுதான் அதோட மீனிங். ஸோ இதுதான் வந்து இந்த ஹோல் ஸ்டோரி. ஸோ தேங்க் யூ. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கருத்துக்கள். ஆஹ் இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசிருக்கலாம், இன்னும் டைம் இருக்கு. நல்லா இருந்தது. ஒரு இங்கிலீஷ் நீங்க அந்த ஸ்டோரி அந்த இமேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இங்கிலீஷ் மூவி பாக்குற மாதிரியே ஃபீல் பண்றேன். இந்த கனவு காணும் எந்த ஒரு செயலா இருந்தாலும் கண்டிப்பா கனவு கண்டோம்னா அந்த கனவை நோக்கி நம்மள வந்து அந்த லட்சியத்தை அடையத்துக்கு கண்டிப்பா வந்து கனவு காணணும். அந்த கனவு கண்டோம்னா அந்த இலக்கை நோக்கி நம்ம வந்து முயற்சி செய்வோம். அந்த நல்லா இருந்தது அந்த கோல். ஸ்கூல் சைட்ல இருந்து நிர்மலா மிஸ். குட் ஈவினிங் மேம். உங்களுடைய புக் ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகா பொறுமையா பேசிட்டு இருந்தீங்க. நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்கெமிஸ்ட் அப்படின்னா என்னன்ட்டு இந்த புக்கை பத்தி கேட்டீங்க. இது வரைக்கும் படிச்சது இல்ல. நெக்ஸ்ட் டைம் லைப்ரரி போனா இந்த புக்கை எடுத்து கண்டிப்பா படிக்கிறோம் மிஸ். மேம் நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். மிஸ் நான் மாண்டிச்சேரியிலிருந்து திவ்ய பார்த்து மிஸ் பேசுறேன். நாம் எதை தேடுகிறோம் என்று முதலில் கண்டறிய வேண்டும்.
அதை தெளிவுபடுத்திய பின்பு நாம் அதை தேடலை தொடங்க வேண்டும். நீங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். நான் அதுல இருந்து எடுத்துக்கிறது இந்த தலைப்பு தான். நீங்க நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கவங்க கமெண்ட் சொல்லுங்க. மதன் சார். மதன் சார் உங்க கமெண்ட் சார். சொல்லுங்க. மதன் சார், நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. சார் பேசுங்க சார். கேக்குதாங்க மேம்? நல்லா கேக்குதுங்க சார். பேசி ஆக்சுவலா நீங்க தமிழ்ல பேசுறதே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த கதையை வந்து இன்னும் இங்கிலீஷ்லயும் தமிழையும் சேர்த்து சொன்னது சிறப்பு மேடம். பீல் உரகடம். பேசுங்க சார். ஒரு நல்ல அவுட்கம், ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னி மேட்டர்ஸ் அப்படின்னா எந்த டெஸ்டினேஷன் அடைய போறோன்றதை விட அந்த ஆன் தி வேலை நம்ம என்ன கத்துக்கிறோன்ற லேர்னிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த புக்ல கேம் ஓவர். அதே மாதிரி கரேஜ் ஓவர் ஃபியர், பயத்தை வென்று தைரியத்தோடு செயல்படுறதுக்குரிய ஒரு பெரிய ஊக்கம் கொடுக்குற புத்தகம் அது. ஸோ அது ரொம்ப நல்லா, ரொம்ப டீசென்ட் வேல சொன்னீங்க. வெரி குட்மா, ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ராஜேஷ். ராஜேஷ் சார். எஸ் மேடம், வரேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் சார். ஆக்சுவலா நல்லா ரிவ்யூ பண்ணாங்க. ஆக்சுவலா அதுல அவங்க சொன்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இலக்கு என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை நோக்கி நம்ம எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அந்த இலக்கை அடையிறதுக்கு நம்ம முழு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறது வந்து இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். ரொம்ப நல்லா ரிவ்யூ பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பசுவா சிசி. மேம் கேக்குதுங்களா மேம்? கேக்குது சார். டாபிக் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லாவே புரிஞ்சுருக்கேன். நம்ம சாண்டியாகோ பாத்தீங்கன்னா என்னதான் வந்து ஆரம்பத்துல தடுமாறி போனாலுமே கடைசியில அவரோட டெஸ்டினேஷனை கரெக்டா ரீச் பண்ணிட்டாரு. இப்போ நம்மளும் என்னன்னா வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் நம்மளால முடியுமான்னு தெரியாம தயங்கி இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லாம சாண்டியாகோ மாதிரி நிச்சயமா அதை நோக்கி போனா நம்மளும் சக்சஸ் ஆகலாம்னு இந்த ஸ்டோரி மூலமா தெரிஞ்சு. அவ்வளவுதான். தேங்க்யூ சார். நேம் ஜான்சி மேம், கஸ்வா சென்டர். நேம் ஜான்சி, கஸ்வா சென்டர் மேம். ஸ்டாஃப், நர்சிங் ஸ்டாஃப் மேம். உங்க இந்த புக் ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. புக் ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது மேம். என்னன்னா நம்மளுடைய கோலை செட் பண்ணாலும் நம்மளுக்கான டிஸ்ட்ரக்ஷனை நிறைய வந்தாலும் அந்த கோலை வந்து ரீச் பண்றதுக்கு நம்ம கிட்டே இருக்கிற டேலண்ட்ஸ் அதிகமா அதை ஃபாலோ பண்ணவும் நான் லேர்ன் பண்ணவும் நிறைய விஷயம் இதுல வந்தது மேம். அந்த லேர்னிங் நல்லா இருக்கு. தேங்க்யூ. தமிழ் கேட்கறதுக்கே நல்லா தேங்க்யூ மேம். நல்ல அந்த ஆமா, நல்ல முயற்சி எடுத்து நல்லா பேசுனீங்க. அந்த இது கரெக்டா அந்த மெயின் பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஒரு கனவு அதை அடையறதுக்கு வந்து எவ்வளவு தடங்கள் வந்தாலும் நிறைய எவ்வளவோ நடுவுல அதை எந்த சந்தர்ப்பத்திலயும் திரும்பி போயிருக்கலாம். அப்படி இல்லாம அது விடாம தொடர்ந்து போனது அப்படிங்கிறது வந்து அதுதான் முக்கியம். இலக்கை விட அந்த பயணம் தான் முக்கியங்கிறது அந்த இது நல்லா சொல்லியிருந்தீங்க. வெரி நைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். முரளி சார். தெரியாத எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்க எப்படி திருப்பி பண்ண போறோம், அவங்க எப்படி பிஜி எப்படி கொடுப்போம், தெரியாதவங்க இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். வந்து சேவாலயா அந்த தமிழ்நாடு மட்டும் கிடையாது, சொல்றோம், இந்தியா கூட போகிறோம் சொல்றோம், சொல்றோம். அப்படி சொல்லும்போது
நம்ம எல்லா படம் தமிழ்லயே போட்டுருந்தாக்கா இது பாருங்க யாரு கர்நாடகா சொல்ல ஜாயின் பண்ணாங்களா, கேரளா சொல்ல ஜாயின் பண்ணாங்களா, ஆந்திரா சொல்ல ஜாயின் பண்ணாங்களா, யாரும் பண்ண மாட்டாங்க. நம்மளும் புரியாத வந்து போவோம் அப்படி ஜாயின் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணலாம் சொல்லி என்ன பண்றது? இதுக்கு என்ன வழி பண்ணலாம்? நம்ம ஏஐல போட்டு டக்குன்னு எல்லாத்தையும் வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி தான் இருக்குதான்னு பார்த்து பேச பேச அப்படியே அந்த லாங்குவேஜ் அவங்க டிரான்ஸ்லேட் ஆகி பல மாதிரி பண்ண முடியுமா? அதாவது அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் என்ன பண்ண முடியும்னு சொல்லி. நம்ம மல்டிலிங் அப்படிங்கன்னா போயிட்டு எல்லாருமே ரீச் பண்ண முடியணும். ஹிந்திக்கார பார்த்துட்டு உட்கார வச்சு தமிழ் பேச வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம பெரும் நம்ம ஹிந்தி கற்றுக்க மாட்டோம் இல்லையா? நம்ம ஹிந்தி ஒழிக அப்படிதான் அப்படி நினைப்போம். அப்படி இருந்தா வந்து இது வந்து தமிழ் வேற க்ரோ ஆகணும்னு சொன்னாக்கா மல்டிலிங்கால பார்த்து தெரியும். நம்மளே எல்லாரும் கற்றுக்க முடியாது. டெக்னாலஜில இருக்கு, வேற வழி இருக்கு. இப்போ படும்போது அடுத்த 2 கர்நாடகா பேச சொல்லுங்க, கேட்கலாம், உங்களுக்குலாம் அப்படி யோசிச்சு பார்க்கணும். தமிழ்ல பேசிட்டு ஸ்டேட் தமிழ்நாடு அவங்க கேட்கலன்னு கேட்பாங்க. ஐயா மிஸ் ரேவதி மிஸ் எல்லாம் மிஸ்ஸிங்கா யாருமே இல்ல இல்லையா? அடுத்த கர்நாடகா ஸ்டாஃப் சொல்லுங்க. கண்டிப்பா சார். சார் நீங்க பேசுறது நடுவுல எனக்கு பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் பிரேக் ஆகி தான் கேக்குது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஆயிட்டாங்க சார் வந்து இப்ப லாஸ்டா ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ராம்நாத் கிட்ட இப்பதான் பேசினேன். இப்ப நாம ஃபுல்லாவே வந்து புக் ரிவ்யூக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபையும் போட்டுட்டு இருக்கோம். அதுல சார் அப்ரிஷியேட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா ஜோதி வந்து தமிழ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பேச வராது, கன்னடா தான் பட் பரவாயில்ல, இந்த அளவுக்கு புக் ரிவ்யூ பண்ணிருக்காங்க. சோ அதை அப்ரிஷியேட் பண்றோம். சேவாலயால நம்ம புக் ரிவ்யூல அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்றத சொன்னாரு. 2வது வந்து இப்ப நம்ம வந்து தமிழ் புக் ரிவ்யூ தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சேவாலயா இப்போ சவுத் இந்தியால நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நம்ம இது வரைக்கும் கன்னடா இல்ல கேரளா அவங்கள இருக்கக்கூடிய டியூஷன் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் இது வரைக்கும் போட்டது இல்ல, அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்களும். ஏன்னா அவங்களோட மதர் டங் வேறையா இருக்குன்னு. பட் அதையும் இனிமே வந்து கொஞ்சம் அவங்களையும் போடுங்க, அவங்களும் அவங்க படிச்சதை ஷேர் பண்ணட்டும். நம்ம அதை ஏஐ மாத்தி கொஞ்சம் டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணிக்கலாம், அவங்களையும் இன்வால்வ் பண்ணுங்க அப்படின்னு ஃபைனலா சொல்லியிருந்தாங்களா மேம். சரி, ஓகே மேம், தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.